மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கு எதிராக சமூக வலைதளத்தில் கருத்துக்கள் பதிவிட்டதாக கூறி பாஜகவுக்கு எதிராக பெங்களூருவில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலில் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சதீஷ் முருகன். போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்யக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க போராட்டக்காரர்கள்? வணக்கம் ஜெபஸ்டின். 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி இந்தியா முழுவதும் அவசர நிலையை முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பிரகடனப்படுத்தினார். இதனை தொடர்ந்து கடந்த ஜூன் 25ஆம் தேதி இதனை நினைவு கூறும் வகையிலும் அதே போன்று இதை விமர்சிக்கும் வகையிலும் பாஜக கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த பாஜகவினுடைய சோசியல் மீடியாக்கள், அதாவது எக்ஸ் வலைதளங்கள், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற அனைத்து அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களிலும் இந்திரா காந்தி மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை ஹிட்லருக்கு இணையாக சித்தரித்து ஏஐ தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட ஒரு 40 வினாடி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தனர். அந்த வீடியோ முழுவதிலுமே எமர்ஜென்சி காலத்தில் நடைபெற்ற கொடுமைகள் மற்றும் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்டு இந்திரா காந்தி ஹிட்லருக்கு இணையாக அதே போன்று ஹிட்லரின் மீசை வைத்து இந்திரா காந்தி அமர்ந்திருப்பது போலவும் பேசுவது போலவும் என்ற வீடியோ தயாரிக்கப்பட்டு சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது 3வது நாளாக காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது பெங்களூர் நகர பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டமானது பல்வேறு கட்ட போராட்டத்தை கடந்து தற்போது தொடர்ந்து 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்த முயற்சி செய்த காங்கிரஸ் தொண்டர்களை கைது செய்யும் காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த ஜூன் 25ஆம் தேதி கர்நாடகா மாநில பாஜக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த சர்ச்சை கருத்திற்கு தொடர்ந்து 3 நாட்களாக கர்நாடகா மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் கர்நாடகா மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் அதே போன்று பல்வேறு பிரிவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல 3வது நாளாக இன்றைய தினம் பெங்களூரில் இந்த போராட்டம் தீவிரமடைந்து வருவதை நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விடாமல் இருக்க மாநிலம் முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு போராட்டங்களில் ஈடுபடுபவர்களை அங்கங்கே கைது செய்து வரக்கூடிய சூழல்ல 3வது நாளாக தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கர்நாடகா மாநில பாஜகவினுடைய அந்த சமூக வலைதள பதிவிற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி நேற்றைய தினம் புகார் அளித்திருந்த சூழல்ல இது தொடர்பாக கர்நாடகா போலீசார் வழக்கு பதிவும் செய்திருந்தனர். எனினும் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை, அதாவது இந்த பதிவேற்றவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும், உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னாள் பிரதமரை இது போன்று ஒரு சர்வாதிகாரிக்கு இணையாக சித்தரித்து வீடியோ வெளியிட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற அடிப்படையில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜெபஸ்டின். நன்றி சதீஷ் முருகன், உங்களுடைய தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.